இப்போ 7 years of experience இருக்கிற expert டாக்டர் மிதுன் குமார், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், ஸ்பெஷலைஸ்ட் இன் கார்டியாக் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் கார்டியாலஜி சொல்றத கேட்போம். ஃப்ரண்டியர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் சென்னையில கன்சல்டன்டா ஒர்க் பண்றாரு. இப்போ இருக்கிற யங் பாப்புலேஷன் ஹைப்பர் டென்ஷன் வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹையர் ஹார்ட் ரேட்டோட ஹாப்பி ஹார்ட்டா இருக்க முடியுமா? டாக்டர், ஹைப்பர் டென்ஷனை டிஃபைன் பண்ணுங்க அண்ட் எப்போ ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணணும். ஸோ நம்ம பிபி பார்க்கும்போது 2 மெஷர்மெண்ட் எடுப்போம். ஒன்னு சிஸ்டாலிக், இன்னொன்று டயஸ்டாலிக். சிஸ்டாலிக்ன்றது ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகும்போது வர அழுத்தம், டயஸ்டாலிக்ன்றது ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது வர அழுத்தம். ஸோ சிஸ்டாலிக் பிபி 140க்கு மேல இருந்தாலோ இல்ல டயஸ்டாலிக் பிபி 90க்கு மேல இருந்தாலோ நம்ம உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ இது முதல் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இதே வேல்யூ இருந்துச்சுன்னா தென் we diagnose the patient as a hypertension. ஸோ உயர் ரத்த அழுத்தம் என்பது சிஸ்டாலிக் ஆஃப் more than 140, diastolic of more than 90 in repeated measure. டாக்டர், ஹை பிளட் பிரஷரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? It can be controlled. குணப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு தேவையானது ரத்த அழுத்தம் எப்ப பார்த்தாலும் 140-90க்கு கீழே இருக்கணும். எய்தர் வித் மெடிகேஷன்ஸ் ஆர் வித்வுட் மெடிகேஷன். ஸோ ரத்த அழுத்தம் இருந்தாலே நம்ம மாத்திரைகள் போட்டு தான் ஆகணும். ஒன்ஸ் நம்ம மாத்திரைகள் போட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் மாத்திரைகள் போட்டே இருக்கணும் என்பதெல்லாம் கிடையாது. சிறப்பான சீரான உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல தூக்கம், டென்ஷன் இல்லாம இருக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அவாய்ட் பண்றது, உப்பு கம்மியா சாப்பிடுறது, பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல். டாக்டர், இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஹைப்பர் டென்ஷனுடைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் யங் பேஷண்ட்ஸ் கிட்ட ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்கா? அப்படின்னா இதனுடைய காரணம் என்ன? கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமையை விட தற்பொழுது ஹைப்பர் டென்ஷனோ, சக்கரை வியாதியோ, ஹார்ட் அட்டாக்கோ இளம் வயதினரை அதிகமா தாக்குறது. நம்மளோட வாழ்க்கை முறையே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இந்த 20 வருடங்கள். ஸோ நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், நம்மளோட பிசிக்கல் எக்ஸசைஸ், புது வியாதிகள், அது தர இன்ஃப்ளமேஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஹை ஜாப் நேச்சர், ஸோ இது எல்லாமே காரணிகள். அண்ட் we should be more proactive in controlling these lifestyle diseases. இது கிளன்மார்க் பார்மசூட்டிகல்ஸின் பொது நலன் கருதிய முயற்சி.